ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியிலே ஒரு சிந்தனையாக இன்றைக்கு நாம் பயம் 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 என்ற இந்த பயத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோய் பயம் நிறைய அநேக சாய் சொந்தங்களுக்கு இப்பொழுது வந்துவிட்டது. நமக்கு நோய் வந்துவிட்டதே, நாம் என்ன செய்வது என்று அறியாமல் நாம் மிகவும் பயத்தோடு அந்த பயத்திலேயே நமக்கு ஏதாவது ஆகிவிடுகிறது. உண்மை, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது. இந்த நேரத்தில் ஒரு ஊரில் இல்லை, ஒரு மாகாணத்தில் இல்லை, ஒரு நாட்டில் இல்லை, உலகத்திலேயே இந்த கொடிய நோயான இந்த கொரோனா என்கின்ற கொடுநோய், இந்த கோவிட்லேருந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால் பயத்தோடு இருக்காங்க. இது நிறைய சொல்லலாம். இதில் நிறைய பிள்ளைகள் எனக்கு பிரார்த்தனையை வைக்கிறாங்க, சாயப்பா கிட்ட வைக்கிறாங்க. சாயப்பா சரி பண்ணுவார், அந்த நம்பிக்கையில் வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கு நாமளும் கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம நம்ம உடம்பை நல்லா வச்சுக்க முடியும், மனசை நல்லா வச்சுக்க முடியும், தைரியமாக இருக்க முடியும். நம்ம வீட்டில் இப்படி வந்துருச்சே, நம்ம வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிக்கிச்சே, கொஞ்சம் ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, அடிக்கடி நெஞ்சு வலிக்குது, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள் எனக்கு வருது. நூற்றுக்கணக்கில் வருது. சளி பிடிச்சா ஜுரமானா கூட வருது. ஆனால் இந்த நேரம் பயப்படக்கூடிய நேரம்தான். இது என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நமக்கு வராது அப்படின்னு நினச்சோம்னா வராது தான். ஒரு சில நான் ஒரு உதாரணங்கள் நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அதாவது காந்தி அப்படிங்கிற ஒரு நண்பர், எனக்கு நெருங்கிய உறவினர், அவர் ரொம்ப நெருக்கமான உறவினர். மடிப்பாக்கத்தில் தான் வாழ்ந்து வந்தார். அவர் எக்ஸ் சர்வீஸ் மேன், கிட்டத்தட்ட 50 வயசுக்குள்ளே தான், இப்போ வயசாகுது அவருக்கு. அவர் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்துட்டு நம்ம ஏர்போர்ட்டில் முக்கியமான ஒரு பதவி இருந்தார். அவருடைய மகனுக்கு இப்போ தான் திருமணம் பண்ணார். மடிப்பாக்கத்தில் தான் வாழ்ந்து வர்றாரு. அவர் பேர் காந்தி. அவருக்கு என்னாச்சு, இந்த லாக்டவுன் பீரியட் இருக்கு இல்லையா, அப்போ வீட்டிலே இருந்தார், ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார். நம்மளாம் ஓய்வு எடுக்கிற மாதிரி அவரும் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தார். திடீர்னு என்னாச்சு, அவருக்கு கொஞ்சம் கோல்டு ஆச்சு. கோல்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எல்லாருமே இப்போ தான் லாக்டவுன் ஆகுது, எல்லோரும் இந்த கொரோனா நோயை பார்க்குறதுக்கே டாக்டர்ஸுக்கெல்லாம் நேரம் பத்தல, நம்ம எதுக்கு இப்போ போய் அவருக்கு தொந்தரவு பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே தங்கிக்கலாம், சரியாயிடுன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு 2 நாள் ஆனோடனே ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர் வந்தவுடனே திருப்பி டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணுன்ற அப்படி கண்டிஷன் ஆச்சு. டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியாயிடும், நீங்கள் ஒரு 2 நாள் இங்கே இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு என்னாச்சு, இந்த கரோனா இந்த நோய் இருக்கு இல்லையா, அதுக்கான செக் பண்ணாங்க. செக் பண்ணால் அது கூட இல்லை, அதுவும் நெகட்டிவாக தான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இறந்து போனார். இறந்து போனார். என்னென்னா, அவருக்கு அந்த நோய் இருந்திருக்குது, கரோனாங்கிற நோய் அவருக்கு இருந்திருக்குது. திடீர்னு மரணம் அடைஞ்சிடவே ரொம்ப எல்லாருமே அப்செட் ஆகிட்டாங்க. இந்த சின்ன வயசில் அவருக்கு இப்படி ஆச்சு. அப்போ செக் பண்ணதுக்கு என்ன ஆச்சு, அவர் செக் பண்ணாங்க இல்லையா, அதனுடைய ரிசல்ட்டு பொய்யா, சரியான முறையில் சரியா அது செக் பண்ணலையா, இந்த மாதிரி பல கேள்வி நமக்கு உருவாகுது இல்லையா. நல்லா இருந்தவர் திடீர்னு போனார், ஹாஸ்பிட்டல் போனார், ஜுரம் வந்தது, ஜுரத்துக்கு போனவர் இறந்து போனார்னா என்ன ஆகுது, அப்போ கரோனா வந்துருச்சு, இறந்து போன பிறகு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க மனைவியும் கூட அந்த குவாரண்டைன் அந்த தனிமைப்படுத்தலில் தான் வச்சுருக்கிறாங்க. மகனுக்கும் மருமகளை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்னென்னா, இதோட பெரிய கொடுமை என்னென்னா, அவர் இறந்து போன பிறகு அந்த உடலை எரியூட்டுறதுக்கு மயானத்தை தேடி அலையிறாங்க. எந்த மயானத்தையும் அவருக்கு அனுமதிக்கப்படலை. எந்த ஊர்லேயும் அவர் சுடுறதுக்கு அனுமதிக்கப்படவில்லை. இத்தனைக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் இருக்கார் இல்லையா, அந்த மாவட்ட கலெக்டர் இது கொடுத்துருக்கார், அனுமதி கொடுத்துருக்கிறார். இங்கே இருக்கிற
பக்கத்தில் இருக்கிற குரோப்பேட் பக்கத்தில் இருக்கிற சிட்லப்பாக்கம் எரியூட்டல் அந்த மையானத்தில் அவர் எரிவூட்டுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அங்கே இருக்க மக்கள் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வேண்டாம், இங்கே வந்து எல்லாருக்கும் நோய் வந்துடும் சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு மருத்துவமனையில் கொண்டு போயிட்டாங்க. அவர் யாரையும் பார்க்க முடியல, சொந்தக்காரங்க போக முடியல, அந்த கிரியை எதுவும் தகனமே பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இதை வந்து என்னன்னு சொல்கிறது, இன்றைக்கு தான் வந்து ஒரு சட்டம் வந்து இவர் நம்ம காவல்துறை கமிஷனர் சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி தடை பண்ணாலோ, இந்த மாதிரி கரோனா நோயில் வந்து அந்த பிணங்களை எரியூட்டவோ அல்லது புதைப்பதற்கோ தடை செய்தானால், மக்கள் யாராவது தடை செய்தார்களானாலும் அவர்களை வந்து குண்டர் சட்டத்தில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து செய்தி வந்திருக்குது. இது மாதிரி நிலைமை வந்து எப்படி மாறி இருப்பாருங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நினச்சோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். வந்து இது மருத்துவர் கூட வந்து இடம் கொடுக்க முடியல. இந்த கரோனா என்கின்ற கொடுநோயை தடுப்பதற்காக அதிலிருந்து மருத்துவம் பணி செய்திருந்து அந்த மருத்துவருக்கே வந்து இந்த நோயை தொத்திக்கிட்டு அவரே இறந்து போனார். அவரு கூட நம்ம வந்து எரியூட்டுறதுக்கு நம்ம இடுகாட்டில் இடம் கொடுக்கலன்னா அப்போ என்ன தான் வந்து மனிதாபிமானம் எங்கே தான் வாழுது, ஒன்றுமே புரியல. அந்த நோய் வந்து எப்படி வந்துடும்? நோய் வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்திக்கிட்டால், நம்ம வீட்டில் நம்ம இருந்தால் நமக்கு எப்படி அந்த நோய் வரும்? அது எங்கேயோ வேனில் கொண்டு போகிறாங்க, கொண்டு போயிட்டு எங்கேயோ சுடுகாட்டில் வந்து பண்ண போகிறாங்க. சுடுகாட்டில் நம்ம வாழ போகிறதில்ல, அங்கே போகிறவங்க கூட ஒரு 4 பேர் 5 பேர் தான் போவாங்க. ஆக இந்த நோய் எப்படி நமக்கு வரும்? வரவே வராது. தைரியமாக வாழணும். நிறைய பிள்ளைங்க வந்து தைரியமாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், தொடர்ச்சியாக எனக்கு வந்து 15-20 நாளாக எனக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து தகப்பனும் மகனும் 2 பேரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. மகன் வந்து கிட்டத்தட்ட 40 வயது ஆகக்கூடியவர், தந்தை வந்து 75 தாண்டிட்டார். அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்த அந்த நடு ராத்திரியில் எனக்கு அங்கேருந்து தொலைபேசியில் பேசுகிறாங்க. அந்த தம்பி வந்து அப்படி அழுகிறார். அவங்க 2 பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க, அம்மா இல்லை, வேறு யாருமே அந்த குடும்பத்தில் இல்லை, 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 2 பேரில் வந்து பணமே இல்லை. அந்த தம்பிக்கு வந்து வேலை இல்லை, சுத்தமாக கையில் பணம் இல்லை. அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு, நெஞ்சு வலி வந்துடுச்சு. அவர் வந்து கொண்டு போகிறதுக்கு ஆட்டோவில் கொண்டு போகிறது கூட பணம் இல்லாமல் அந்த தம்பி தவிக்கிறார். அந்த நேரத்தில் எனக்கு தொலைபேசியில் பேசுகிறாரு. நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எப்படியோ வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அரசு மருத்துவமனையில் சேர்த்து வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ஐசியூக்கு போகிறார், அவர் ஸ்ட்ரெச்சரில் போகிறாரு. அந்த நேரத்தில் ஃபோனில் வச்சுக்கிட்டு அந்த தம்பி பேசினார், மகன் பேசுகிறார். இல்லை அப்பா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணுமா, அப்போ தான் நம்பிக்கை வரும் சொல்லிட்டு பேசுகிறார். அப்பா பேசுகிறார், அப்பா நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, மீண்டும் வருவீங்க, மறுபடியும் நம்ம சாயப்பாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த நம்பிக்கையோடு உள்ளே போனார். அவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும், ஓப்பன் ஹார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டாக்டர்ஸ் சொல்லியிருந்திருக்காங்க. அதெல்லாம் வராதுப்பா, நீ சரியான முறையில் திருப்பி வருவப்பா, நீ நம்பிக்கையாக இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பிச்சோம். அப்புறம் ஐசியூவில் போய்ட்டு 2 நாள் அங்கே இருந்தார். அங்கே இருந்த 2 பேரும் பேசுவாங்க, ஐசியூவில் இருக்கோம்ப்பா, நாங்கள் வந்து மீண்டு வரணும்ப்பா, ப்ரே பண்ணிக்கப்பா சொல்லிட்டு மாறி 2 பேரும் ஒரே அழுகை தான். அவங்க வந்து பயத்தில் அழுகலை, பணம் இல்லை, அதுக்கு தான் அழுகை. எப்படி ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படி ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை தனியாக இருக்கிறான், அவனை விட்டுட்டு போயிடுவேன் நான், கையில் பணமே இல்லை, அவன் வந்து எனக்கு செலவு பண்ணுறதுக்கு பயப்படுறான். என்னதான் வந்து அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சின்ன இல்லாத மருந்து இங்கே வாங்கணும் இல்லையா, அங்கே வந்து அவைலபிள் இல்லாத சில மாத்திரைகளை சில மருந்துகளை வாங்கணும் இல்லையா, ஆட்டோவுக்கு போகணும், வரணும், சாப்பிடணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கஷ்டப்படும் பொழுது எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய துன்பமான ஒரு இக்கட்டான ஒரு காலத்தில் அந்த தம்பி இருக்கிறாரு. அந்த தம்பிக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணுமா இல்லையா? பணம் வந்து ஒரு விஷயந்தான், பணம் கொடுத்துட்டா எல்லாமே நடந்துடாது. பணம் கொடுத்துட்டா அவர் பிழைக்க வைக்க முடியுமான்னு தெரியாது. பணம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எல்லாத்துக்கும் மருந்து வாங்குறதுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே பணத்தை வந்து யாரோ அனுப்புகிறாங்க. ஸோ நீங்களே அனுப்புகிறீங்க, நான் அனுப்புகிறேன், ஏதோ ட்ரஸ்ட் மூலமாக அனுப்புகிறோம், யாரோ கொடுக்குறாங்க. அப்படி இருந்தால் கூட அந்த உயிரை எப்படி காப்பாற்ற முடியும்? பிரார்த்தனையின் மூலமாக தான் காப்பாற்ற முடியும் இல்லையா? அதனால் நம்பிக்கையின் மூலமாக தான். அது வந்து உயிர் பிழைக்கிறது எப்படி? அவர் நம்பிக்கையோடு நான் நல்லா ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அவர் வந்து பிழைக்க முடியும். அதனால் அந்த நம்பிக்கையை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள். அப்போ என்னாச்சுன்னா, அவர் வந்து ஐசியூலேருந்து மீண்டும் வந்து சாதாரண வார்டுக்கு வந்தார்.
ஒரு நாளில் வந்தார். சாதாரண வார்டுக்கு வந்தார். அதன் பிறகு என்னாச்சு, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு திருப்பி கூடுவார் என்ன, அப்பா நான் உனக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. நீ உனக்கு ஏதாவது வேணும்னா, யாருக்காவது சாப்பாடு போடணுன்னா, அன்னதானத்துக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுப்பா, நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏப்பா நீ ஏன் பணம் இல்லாமல் இருக்கிற, நீ எங்கேருந்து பணம் அனுப்புவேன்? அதெல்லாம் தேவையே இல்லை. உன் வேலையை மட்டும் பாரு, நம்பிக்கையாக இரு, நல்லா சாப்பிடு, மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துலாம் எடுத்து சாப்பிடு. மருந்து வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னா, மருந்து வாங்க முடியலைன்னா அந்த பணத்தை வச்சு வாங்கிக்கோ. நீ தயவுசெய்து நம்பிக்கையாக மட்டும் இரு, பணமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியானார். நம்ம வேண்டான்னு சொல்லி மறுத்த பிறகு தான் நிம்மதியானார். இப்போ நல்லா இருக்கிறாரு. மீண்டும் நெஞ்சு வலி வருது, சில நேரங்களில் நெஞ்சு வலி வருது. அது கண்டிப்பாக சாயப்பாவனால் ஆப்ரேஷன் இல்லாமல் ரொம்ப லகுவாக, ரொம்ப ஈஸியாக மாத்திரை மருந்துலேயே சரி பண்ணி மீண்டும் அவர் சகஜ நிலைக்கு, நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு அவர் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வேண்டிக்கங்க. இதை பார்க்குறவங்க, இதை கேட்குறவங்க, இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாமே வேண்டிங்க. இதுதான் கூட்டு பிரார்த்தனை. இந்த மாதிரி அந்த பிள்ளை, அந்த தம்பி இருக்கிறார் இல்லையா, தனியாக இருக்கிறார் இல்லையா, அதனால் எனக்கு அந்த கேட்ட உடனே அந்த இரவு முழுக்க தூக்கமே இல்லை. புரண்டு படுக்கிறேன். நமக்கே அப்படி இருந்தால், அந்த பிள்ளை வேலை இல்லை, துட்டு இல்லை, ஒரு ஆளே இல்லை, கூட இருக்கிறதுக்கு ஆள் இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை, சாப்பாட்டுக்கு மாற்றுறதுக்கோ இல்லை, கேன்டீனில் போயிட்டு ஒரு டீ வாங்கிட்டு வரதுக்குள்ளே அவருக்கு என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னதான் சிஸ்டர்ஸ் இருந்தாலும் கூட மருத்துவமனை, அது அரசாங்க மருத்துவமனை இல்லையா, நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டாம், அரசு மருத்துவமனை சொல்ல வேண்டாம் குறை. அங்கே அதிகம் பேர் இருப்பாங்க, செவிலியர்கள் குறைச்சலாக இருப்பாங்க. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இவர் அங்கே இருந்தாக வேண்டிய, ஒரு அட்டெண்டர் கூட இருந்தாக வேண்டிய அவசியம் இல்லையா. அதனால் அவர் போய் டீ வாங்கிட்டு வந்தாலோ இல்லை பால் வாங்கிட்டு வந்தாலோ, அந்த நேரத்தில் இவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்ன பண்ணுவார்ன்ற ஒரு அதை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த மாதிரி அவர் அதிலேருந்து மீண்டு வரணும், மீண்டும் மருத்துவமனைக்கு போகக்கூடாது. இந்த வருத்தமான இந்த நோயிலேருந்து மீண்டு வரணும், மீண்டும் நம்மகிட்ட ஆரோக்கியமாக பேசணும். அப்பா நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, நான் ஆரோக்கியமாக இருக்கேன்ப்பா, நல்லா சாப்பிட்றேன், நான் நல்லா இருக்கிறேன், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை அவர் கேட்டு நம்ம சாயப்பாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த நல்ல நாள் வெகு விரைவில் வருது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்பிக்கையோடு இருந்தோம்னா எந்த நோயும் நம்மளை அண்டாது. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறோம், வென்றெடுத்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த நம்பிக்கையை நம்ம கையாளக்கூடிய நேரம் வந்துவிடுது. நம்பிக்கையோடு இருப்போம். சாயப்பா இருக்கிறாரு, சாயப்பாவை நம்பினவங்க யாருமே சாய்ந்து போகவே மாட்டாங்க. அதனால் நம்பிக்கை, அவர் சொன்ன நம்பிக்கையோடும் அது கிடைக்கிற வரைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையோடு இருக்கிறோம். பாபா தரிசனம், பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.